ஆரணி பேருந்து நிலையம் இன்னைக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கு. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைக்கின்ற பணி இப்ப நடைபெற்று வருகிறது. 4 கோடியில புதிய தாலுகா அலுவலகம், 25க்கும் மேற்பட்ட புதிய ரேஷன் கடைகளை கொண்டு வந்திருக்கிறாரு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு டிஜிட்டல் நூலகம், 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய மினி ஸ்டேடியம், மீஞ்சோறு பொன்னேரி ஆரணி பகுதிகளில் மின் தகன வசதி, அலையாத்தி காடுகள் வளர்ப்பு, பஞ்சட்டி பூங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சமுதாய நலக்கூடங்கள் திறந்து வச்சிருக்கிறாரு உங்க சட்டமன்ற உறுப்பினர். இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உங்க வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் அண்ணன் துரை அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அந்த உரிமையில மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. போன முறை 10,000 வாக்கு வித்தியாசம், இந்த முறை குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? ஒரு சில கோரிக்கைகளை மட்டும், ஒரு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். போன சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் சொன்ன திட்டங்கள் அதெல்லாம் செஞ்சு காட்டி இருக்கிறோம். அந்த உரிமையோடு இன்னைக்கு மீண்டும் மக்களை சந்திச்சு எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறோம். போன முறை நாம சொன்ன ஒரு முக்கியமான திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஆட்சி அமைஞ்சோடனே நம்ம தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா திட்டம். அதே மாதிரி 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க அத்தனை பேரும் காலைல வந்தோடனே பசியோட படிக்க கூடாது, அவங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் 20 குழந்தைங்க பயன்படுறாங்க. புதுமை பெண் திட்டம், தமிழ் பருவ அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜ்ல போய் படிக்க போனாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கி இருக்கிறாங்க. சமீபத்துல 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கோம். எல்லாத்தை விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம சொன்ன வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். குறிப்பா இந்த மகளிர் உரிமை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, 3 மாசத்துக்கு சேர்த்து பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் சேர்த்து கோடை கால சிறப்பு நிதி 2,000 5,000 ரூபாய் 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய தலைவர் கொடுத்தாரு. இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன, மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல உயர்த்தி 2,000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி 1,200 2,000 உயர்த்தி தருவோம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1,500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு 10 லட்சம் பேருக்கு வீடு தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி தருவோம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல கல்லூரி படிக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி, ஒவ்வொரு மகளிருக்கும் நம்முடைய அரசு அமைஞ்ச உடனே முதலமைச்சர் அவர்கள் 8,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன், அந்த கூப்பனை வச்சுட்டு அந்த மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அவங்களே முடிவு பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு அவங்களே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டோம் நம்முடைய தலைவர். இதெல்லாம் நடக்கணும்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சந்திரசேகர், துரை சந்திரசேகர் அவர்களுக்கு கை சின்ன மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க தேர்வு செஞ்சு சட்டமன்றத்துக்கு அனுப்ப செய்வீங்களா? இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி. போட்டோ போட்டோ கேட்கிறேன். போட்டோ இதான் போட்டோ. நானே மறந்தாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. அதாவது நானே மறந்தாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. முத்தப்பத்தி விட்டு போயிடுறீங்க. அவர் என்ன திட்டு பயங்கரமா திட்டுறாரு. உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்றாரு. எந்த அனுபவம் கிடையாது. இந்த மாதிரி யார் காலையும் விழுந்து பதவி வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு, உதயநிதி இன்னும் சாவாம என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. சொல்லிட்டாருமா எடப்பாடி பழனிசாமி. இன்னும் கெட்ட வார்த்தையில மட்டும்தான் திட்டல,
வெகு விரைவில் அதையும் பண்ணிடுவாரு. இப்போ இப்ப சமீபத்துல என்ன தெரியுமா சொல்றாரு, பால் டாயில் குடிச்சிட்டு போறான்னு பேசிட்டே இருக்கிறாரு. இனிமே அவர் எடப்பாடி பழனிசாமி இல்ல, பால் டாயில் பழனிசாமி. ஏன் அப்படி சொல்றாரு எனக்கு தெரியல. பால் டாயிலே பாத்துக்கிட்டு இருக்க, குறி பால் டாயிலே இருக்கு அவருக்கு. உங்க உயிரை எடுக்கிறது வேலை இல்ல. நீங்க நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு பல வருஷம் அதிமுக உடைய நிரந்தர பொதுச் செயலாளரா நீங்க இருக்கும். இப்போ என்ன தலைவரை பிடிச்சுக்கிட்டாரு, தலைவரை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. தோல்வியை பார்க்கறது போது எப்படி எல்லாம் பேசுவாங்க, பதற்றுவாங்கல்ல, அது மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அந்த அடிமை கூட்டத்துக்கும். அதனால இன்னைக்கு நம்முடைய தலைவர் திருப்பி சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு மோதி பார்க்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல்.